வணக்கம் ஓவியா. அதாவது நாகை நம்பியார் நகர் மீனவ கிராமத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இரும்பு கம்பி, கட்டை, கத்தி போன்ற ஆயுதங்களால் மீனவர்கள் தாக்கி 2 ஃபைபர் படகில் 4 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தற்போது மீனவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓவியா. அதாவது நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த சந்திரபாபு இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்று மதியம் விக்னேஷ், விமல், சுகுமார், திருமுருகன், முருகன், அருண் ஆகிய 6 பேர் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதே போல் சசிகுமாருக்கு சொந்தமான மற்றொரு ஃபைபர் படகில் சசிகுமார், உதயசங்கர், சிவசங்கர், கிருபா, கமலேஷ் ஆகிய 5 பேரும் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இரவு 8 மணி அளவில் தனித்தனியாக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையை சேர்ந்த 2 படகில் 8 நபர்கள் சந்திரபாபுக்கு சொந்தமான படகில் ஏறி இரும்பு கம்பி, கத்தி போன்ற ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீனவர்களிடமிருந்து வெள்ளி செயின், போட்டில் பயன்படுத்தக்கூடிய சுசுகி இன்ஜின், GPS கருவி, பேட்டரி, வாக்கி டாக்கி ஆகியவற்றை பறித்து சென்றதாகவும், அதே போல் சுகுமாருக்கு சொந்தமான மற்றொரு படகில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி சுசுகி இன்ஜின், GPS கருவி, 5 செல்போன், 5 கிலோ வலை, மீனவர்களுக்கு வைத்திருந்த மீன்கள் உள்ளிட்டவர்களை எடுத்துச் சென்றதாகவும், இந்த பொருட்கள் சுமார் 4 லட்சம் வரை மதிப்பில் உள்ள பொருட்கள் எனவும் கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்ற கடற்கொள்ளையர் தொடர்ச்சியாக அட்டுழியத்தில் ஈடுபட்டு மீனவர்களுடைய பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த மீனவர்கள் கரை திரும்பியுள்ளனர். கரை திரும்பிய மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள சிவசங்கர் மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மேலும் 10 மீனவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து நாகப்பட்டினம் கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓவியா, சுமார் கடந்த சில மாதங்களாக கடற்கொள்ளையர்களாக தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அளவுல உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல மீன்பிடியில் இருக்கின்ற நிலையில் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது சம்பவம் வருத்தத்தை அளிப்பதாக மீனவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா.